மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் டிபிஐ அலுவலகம் முன்பு 6வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுக தேர்தல் அறிக்கை 181வது வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தற்போது 6வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். கோரிக்கை நிறைவேறும் வரை வெவ்வேறு வடிவங்களில் போராட்டம் தொடரும் என பகுதி நேர ஆசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். முத்துக்குமார், வணக்கம். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் முன்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கள தகவல்கள் என்ன? திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எண்ணான 181வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து டிபிஐ வளாகம் முன்பு இன்று 6வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பகுதி நேர ஆசிரியர்கள் காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த நேரலை காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது திமுக அரசு ஏற்கனவே பல வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றிவிட்டதாக சென்னை முழுவதுமே பல துறைகளை சேர்ந்த, அதாவது ஒரு பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள், அதே போல தூய்மை பணியாளர்கள் பல கட்ட போராட்டங்களும் நடத்துகின்றனர். இந்த நிலையில அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த 5 நாளாக அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற கோரி தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளுமே இந்த போராட்டத்தில் ஈடுபடும் போது காவல்துறையினர் கைது செய்து வரக்கூடிய சூழ்நிலை இன்றும் இந்த 6வது நாளாக அவருடைய போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை தற்பொழுது காவல்துறையினர் சுண்டாங்கத்தாக கைது செய்து பேருந்துல ஏற்றி வரக்கூடிய அந்த காட்சியமாக பார்க்க முடிகிறது. எங்களுடைய பணியை நிரந்தரம் செய்யும் வரை நாங்கள் வெவ்வேறு வடிவங்களில் போராட்டம் தொடரும் என்றும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய இந்த ஆசிரியர்கள் இன்று நேரடியாகவே இந்த இடத்திற்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களுக்கு இந்த ஆண்டு பொங்கல் இல்லை, எங்களுக்கு இந்த ஆண்டு போராட்டம் தான் என்ற ஒரு கோஷங்களையும் எழுப்பி தொடர்ந்து இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக அரசை பொறுத்த வரைக்குமே இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் 181 வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றப்படும், உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதுவும் 5 ஆண்டு முழுமையாக முடிவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் அவர்கள் எங்களை முற்றிலுமாக ஏமாற்றிவிட்டார்கள். ஆகையால் எங்களுடைய போராட்டம், எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை தொடர்ந்து நடைபெறும். எங்களுக்கு இந்த ஆண்டு பொங்கல் என்பது இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். அதே நேரத்தில் எங்களை கைது செய்தாலும் கூட எந்த இடத்துல இருந்தாலும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்றும், அதே போல பதாகைகள் ஏந்தும் ஒவ்வொரு பகுதியில் ஊர்வலமாகவும் பேரணியாகவும் வந்து தங்களுடைய கோஷங்களை எழுப்பி அவர்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்ற கோரி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் தொடர்ந்து கைது நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் முன்பாக 6வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டம் தொடர்பான கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார். நாங்க பேசுறதுக்கு எனக்கு வாய் இல்லை. 14 வருஷம் கஷ்டப்படுறோம். நாங்க எங்களுக்கு உக்காரத்துக்கு கூட உரிமையே இல்லைங்க. நாங்க 14 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கோம். தயவுசெய்து ஐயா அவர்கள் எங்களுக்கு தயவு கூர்ந்து எங்களுக்கு எல்லாரையும் பர்மனன்ட் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 12,000 பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு வேற எதுவும் வேணாயா. எங்களுக்கு 181 வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றுங்க. உங்களை நம்பித்தான் நாங்க ஓட்டு போடணும். எங்க குடும்பம் கஷ்டம் எல்லாம் படுது, குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். 181 மட்டும் நீங்க நிறைவேற்றுங்க. எங்களுக்கு அது மட்டும் போதும். போராட விட முடியாம இன்னைக்கு காவல்துறை எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க சார். நாங்க ஒரே கோரிக்கை தான் கேட்டுட்டு இருக்கோம். எங்களை பண்ணி நிரந்தரம் செஞ்சுடுங்க அப்படின்னு தான் கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு எங்களை சேர்ந்து எல்லாருமே நாங்க சேரதுக்கே விட முடியாம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் நாங்க ஏதாச்சும் செய்வாங்க அப்படின்றதால ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு 14 வருஷம் சார், 14 வருஷம் கஷ்டம் எங்களுக்கு. இன்னைக்கு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு. ஆனா தமிழரோட திருநாளை கொண்டாடணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. நாங்க இன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு சேர விட முடியாம எங்களை
இருக்கோம். எங்க போராட்டம் தொடரும் சார். தொடர்ந்து வந்துட்டே தான் இருப்போம். நாங்க போராட்டம் வந்து தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தடுக்க முடியாது. நாங்க போராடிட்டு தான் இருப்போம்.